Hello guys, welcome to MM for Tech. இந்த வீடியோல புதுச்சேரி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணனும்ன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா recruitment.py.in அதுல போய்டுங்க. போயிட்டு government.in போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2022 இருக்குல அதுக்கு போங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரெஜிஸ்டர் பண்ணனும். ரெஜிஸ்டர் போங்க. ரெஜிஸ்டர் செல் இருக்குலையா அங்க போயிட்டு மொபைல் நம்பர் கேக்குறாங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்ட உடனே கேப்சா இருக்குலையா கரெக்டா கேப்சா கொடுங்க. கேப்ஸ்லாம் கரெக்டா கொடுக்கணும். W அந்த H கேப்ஸ்லாம் இருக்குலையா அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்த அடுத்த ஸ்டெப் ஒன் டைம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்க மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, நீங்கள் ஓகே கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். எஸ்ஐ உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, யூனிக் நம்பர். அதே மாதிரி உங்கள் மொபைலுக்கு ஒரு இதே நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூசர் நேம் மேலே யூசர் நேம் இருக்குல்ல மொபைலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் அந்த ஸ்க்ரீனில் வந்துருக்கும். அதை போடுங்க. பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு, அதை கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ ஓல்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைலுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா அதான் ஓல்டு பாஸ்வேர்டு. நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது செட் பண்ணீங்க. செட் பண்ணுற ஃபார்மேட் சொல்கிறேன் பாருங்க. ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதாவது ஏபிசிடியில் ஒரு 6 கேரக்டர்ஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணீங்க. ஒரு நம்பர் அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இருக்கணும், அதையும் பார்த்துங்க. அதேமாதிரி ஒரு லோவர் கேஸ் ஒரு லோவர் கேஸ் கேரக்டர் ஒரு அப்பர் கேஸாவது இருக்கணும். அதாவது ஒன்று வந்து ஷிஃப்ட் அழுத்தி ஒரு அப்பர் கேஸ் போட்டுக்கோங்க. முடிச்ச உடனே சேஞ்ச் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்பாக இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் யூசர் நேமும் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிங்களே அதை தான் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்ட் கொடுங்க. கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். லாகின் பண்ண உடனே அப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்ளை எடிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் அப்ளை எடிட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டெப் 2 இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். பேசிக் டீட்டெயில், எஜுகேஷனல், கம்யூனிகேஷன், எக்ஸாமினேஷன், ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட்டு செலக்னேஷன்னா மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அது கேட்கும். அது கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. இனிஷியல் கொடுங்க. ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க. ஃபாதர்ஸ் நேம் அதுக்கப்புறம் இனிஷியல் கொடுங்க. மதர்ஸ் நேம் கொடுங்க. அவங்களோட இனிஷியல் கொடுங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கேட்கும், கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர்லாம் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியன் ஆர் நான் இந்தியன் கொடுத்துருங்க. ரெசிடென்டல் கண்டிப்பாக பாண்டிச்சேரி தான், எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன் போங்க. ரிலீஜனில் வந்து ஹிந்து, முஸ்லீம் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். உங்களுக்கு எந்த ரிலீஜனோ நீங்கள் அந்த ரிலீஜன் சூஸ் பண்ணிங்க கரெக்டாக. கம்யூனிட்டியில் இப்போ பாருங்கள் ஓபிசி, ஆர்ஜின், மைக்ரேன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மைக்ரேன்னா மைக்ரேன் சூஸ் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மைக்ரேட் ஆனீங்கன்னா அது கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்கோ அதை கொடுங்க கரெக்டாக. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போங்க. அதில் எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு மந்த் பாஸ் மேக்ஸிமம் எல்லோரும் மார்ச்சாக தான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துருங்க, அது சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலாக டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டியூட் நேமு, இயர், மந்த் ஆஃப் பாஸிங், அதே மாதிரி இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்களே அந்த இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் எஸ்ஐக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து எந்த காலேஜில் முடிச்சிங்களோ அந்த டிகிரி அந்த காலேஜோட நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து மந்த் ஆஃப் பாஸிங் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு இயர் ஆஃப் பாஸிங்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டிராஃப்ட். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கா, நம்ம ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுங்க. ஸ்ட்ரீட் கொடுங்க. இதில் வந்து பாண்டிச்சேரி தான் மேக்ஸிமம் இருக்கும். அதில் நீங்கள் மாஹியானோன்னு அதை கொடுத்துக்கோங்க. பின்கோடு கொடுங்க. இப்போ நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸில் இருக்கிறது அப்படியே நீங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா காப்பி டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்தது அப்படியே அங்கே வந்துடும். இப்போ இமெயில் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா கொடுங்க, வேணான்னா விட்டுருங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பாண்டிச்சேரி தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும், பாண்டிச்சேரி கொடுங்க. ப்ரிஃபர்ட் மெத்தட் ஆஃப் இங்கிலீஷ், தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 2-3 எது இருக்கோ உங்களுக்கு எது வேணும்னு நினச்சிங்களோ சேவ் பண்ணி சேவ் டிராஃப்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். எல்லாமே ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 238/606 பிக்சலில் 550 KB கீழே தான் இருக்கணும். அதேமாதிரி சிக்னேச்சர்லேயும் 350, 150 பிக்சலில் தான் இருக்கணும். ஃபைல் சைஸ் 30 KB கீழே தான் இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிங்க. அப்போ தனித்தனியாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் 1 வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து எப்படி பிக்சல் கரெக்டாக அங்கே கேட்டிருங்களா அந்த சைஸுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் போங்க. நான் கொடுத்துட்டு மார்க்கி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட் போய்ட்டு உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸ் அவங்க கேட்குறாங்களோ அந்த சைஸ் ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கு இல்லையா, அது மஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நமக்கு என்ன ரேஷியோ தேவைன்னு நினச்சிங்களோ அந்த ரேஷியோ டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுங்க, மாறிடும் பாருங்கள். மாறிட்டு கீழே அப்படியே டவுன்லோட் கொடுத்துட்டு கோ டு டவுன்லோட், அவ்வளோதாங்க, டவுன்லோட் ஆகிடும். ஆன் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சருக்கும் அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபிக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுறேங்க. அந்த ஃபார்மேட்லேயே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரிவியூ செக் பண்ணிங்க. எல்லாமே நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கீங்களா இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணிங்க. இப்போ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். கீழே அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். எக்ஸாமுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு தேவையான நோட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். உங்களுக்கு அதேமாரி ஏதாவது நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.